ஹாய் பிரைம்ஸ் பர்குடிலுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்த தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு டே எல்கேஜி ஸ்கூல் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பாப்பாவோட ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைம் ஆகுதுமா, சீக்கிரம் பேக் போட்டு விடுங்கன்னு சொன்னால் பேக் போட்டு விட்டதும் இங்கே உடனே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாளோன்னு பார்த்தா நேராக போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா. பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ப்ரீகேஜி போகும்போது இப்படி தான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுவாள். ஸோ கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சுல, ஸோ மறந்துட்டாலான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஞாபகம் வச்சு போய் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். உடனே டோர் ஓப்பன் பண்ண போயிட்டேன். என்னடா நம்மளை மறந்துட்டாலும் நினச்சேன். உடனே என் பிள்ளை ஓடி வந்து அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உம்மா தந்து, தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தம்பிக்கு உம்மா கொடுத்து நல்லா கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அம்மா சீக்கிரமாக தம்பியை தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னா ஸ்கூலில் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே வேகமாக போனான். அப்புறம் அத்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாட்டி போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புனாங்க. அங்கே ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஒரு பிள்ளை சரியான அழுக. அப்புறம் எங்கள் பாப்பாவையும் நேம் சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுக்கிட்டு என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு பார்த்தா அங்கே அழுகிற பிள்ளைங்களையா பார்த்துக்கிட்டே இருந்தா. இவன் நார்மலாக தான் இருந்தா. ஓகேன்னுட்டு நாங்களும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து ஸ்கூல் டைமிங் 9:30 to 11 தான். எங்கள் பாப்பா ப்ரீகேஜி போகும்போதே ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது ஸ்கூலில் அழவே இல்லை. ஸோ அதனால் இப்போவும் எங்கள் பாப்பா அழாமல் தான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பக்கத்தில் யாராவது பிள்ளைங்க அழுதாங்கன்னா அழக்கூடாது, அம்மா இப்போ வந்துடுவாங்க, மிஸ் நமக்கு வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க, அழாமல் உட்காரு அப்படின்னு நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க பாப்பா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம். நம்ம அம்மாவை இன்னும் காணுமேன்னு சொல்லி நம்ம பிள்ளை தேடிட்டுருக்கோன்னு நினச்சேன். அங்கே போய் பார்த்தா புது ஃப்ரெண்டு கூட அவள் காமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அப்புறம் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஜோஸ்லின் தோரகாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிமானி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டதுமே என்னை பார்த்துட்டு அப்படி பேக்கு கூட எடுக்காமல் வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸு தான் ஜோஸ்லின் தோரகா இந்த பேக் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதுமே நேம் ரைட் பண்ணிக்கிட்டாங்க. பேக் போட்டுக்கிட்டு குட்டிமா என்மை மிஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். மிஸ் தேங்க்யூ மிஸ், பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்தாங்க. இதில் என்ன எழுதியிருக்கு? ஜோஸ்லின் தோரகான்னு எழுதியிருக்குதோ? எதில் எழுதியிருக்குது? ஜோஸ்லின் தோரகான்னு எழுதியிருக்கோமையோ? எப்படி நினச்சிருக்கா பார்த்தீங்களா? நானும் ஆசையாக நம்ம பேர் தானே நினச்சிருக்கிறா. நம்ம இப்போ போய் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டான்னிக்கிட்டு நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் குட்டிமா அதில் ஃபஸ்ட்டு டே ஃப்ரேம் வச்சுருக்காங்க, நம்ம இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். சரிம்மான்னு சொன்னால். அதுக்கப்புறம் பாப்பாவை மெல்ல மேலே ஏற்றி விட்டுட்டு நான் வீடியோ எடுத்தேன். நம்ம அப்பாவுக்கு அனுப்புவோம். வீடியோவில் அப்பா குட்டிமையை பார்ப்பாங்க. நல்லா ஸ்மைல் பண்ணுங்க, அப்பாவுக்கு ஹாய் சொல்லுங்க, அப்பா பிள்ளைய பார்ப்பாங்க அப்படின்னுட்டு சொன்னேன். அப்புறம் அவளும் ஹாய் அப்படின்னுட்டு சொன்னான். கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா, இறங்குறீங்களா, அம்மா இறக்கி விடவான்னு கேட்டேன். சரிம்மா நான் குதிச்சுக்கிட மாட்டேன், நீங்களே என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னா அப்புறம் மெதுவாக தூக்கிக்கல விட்டேன். நான் தம்பி தூங்கிட்டாம்மா அப்படின்னேன். அவள் திரும்பி பார்த்துக்கிட்டு தம்பி தூங்கலம்மா, முழிச்சுதாம்மா கிடக்கான் அப்படின்னா. அதனால நானும் சரி அவனும் முழிச்சிட்டான், என்ன பாப்பாவை விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டு சரி நீ விளையாடுறியாம்மா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா நான் விளையாடுறேன், அது சறுக்கில் விளையாடலை, அது சுடும், நான் நல்ல ஊஞ்சலில் விளையாடுறேம்மா அப்படின்னா. இல்லை ஏறிடுவீங்களா? நல்லா உட்காந்துச்சிருந்த ஸ்டிக்கை வீட்டில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்கில் வச்சுக்கிட்டு நானே ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஊஞ்சலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் ஆட்டி விட்டேன். ரொம்ப நேரம் விளையாட வேண்டாம், வேறு பிள்ளைங்களும் வருவாங்க, கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னேன். மனசே இல்லாமல் ஓகேன்னு சொன்னால். அப்புறம் ஊஞ்சலுக்கு வேறு ஆளுங்க வந்ததும் சரி குட்டிமா நம்ம போகலாம் அப்படின்னதும் ஒன்றுமே சொல்லாமல் இறங்கி வந்துட்டா. அப்புறம் பக்கத்தில் அந்த சேர் போல் வச்சு இந்த சுற்றுறது இருந்ததெல்லாம் அம்மா அதில் உட்காந்துக்கிறேன்னா சரி உட்காருன்னு சொன்னேன். ஐயோ அது என்ன டைட்டாக இருக்குது, சுற்றவே முடியலை. எனக்கு மெல்ல மெல்ல தான் சுற்ற முடிஞ்சுது. அப்புறம் அதிலே வச்சு சுற்றிட்டு சரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அம்மாவுக்கு சுற்ற முடியலை அப்படின்னு சொல்லி அழகாக இறங்கி வந்துட்டா.
அம்மா நான் தான் எல்கேஜி வந்துட்டேனே, இனி நானே டோர் ஓப்பன் பண்ணுறேம்மான்னிட்டு ஸ்கூல் கேட் அவளே ஓப்பன் பண்ணிக்கிட்டா. அப்புறம் ரோடு வந்த உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அம்மா இந்த டோரையும் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னிக்கிட்டு அவள் போய் ஓப்பன் பண்ணா. அங்கே திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் நல்ல கதவை தள்ளுன்னு தள்ளுனா ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அம்மா என்னம்மா டோர் ஓப்பனே ஆகலை அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க இல்லாமல் அது திறக்க முடியல. இப்போ அம்மா திறக்கிறோம் பாருன்னு திறந்து விட்டேன். பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டா. ப்ரீகேஜி போகும்போது அவளுக்குன்னு ஒரு குட்டி செப்பல் ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருந்தேன். அது ஒரு டைமு சைக்கிள் விளையாண்டு நேராக ஸ்டாண்டில் செப்பல் ஸ்டாண்டில் கொண்டு வந்து முட்டிட்டா. ஸோ அது உடஞ்சி போயிடுச்சு. இனிமேல் வேறு ஏதாவது ரெடி பண்ணணும். ஆனால் அது இல்லைனாலும் அதே இடத்துல கொண்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி சாக்ஸ் எல்லாம் நல்லா விரித்து காய போட்டு வச்சுட்டா. இதுவும் நல்ல ஒரு ஹேபிட்டு தான். நான் உடனே சாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் நல்லா விரித்து காய வச்சதும் வெரி குட் கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குனேன். அவ்வளோதான். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.